சந்திரன் அப்படின்னா என்ன? அம்மா. குரு அப்படின்னா என்ன? குழந்தையை குறிக்கக்கூடியது. அப்போ சந்திரனும் குருவும் ஒரு ஜாதகத்திலே 6, 8, 12 அப்படின்னு இருக்கக்கூடாது. குருவிலிருந்து சந்திரனும் அவ்வாறு இருக்கக்கூடாது. சந்திரனிலிருந்து குருவும் அவ்வாறு இருக்கக்கூடாது. சரி. மற்றொன்று, சுக்கிரன் அப்படின்னா என்ன? மனைவியை குறிக்கக்கூடியது. செவ்வாய் அப்படின்னா என்ன? கணவனை குறிக்கக்கூடியது. 6, 8, 12 இருந்து விட்டாலே ஏதோ ஒரு வகையில் சுக்கிரனிலிருந்து செவ்வாயோ செவ்வாயிலிருந்து சுக்கிரனோ இருந்து விட்டால் வாழ்க்கையில் ஏதோ ஒரு கருத்து வேறுபாடுகள் வந்து விடுவதை அனுபவத்திலே உணர்வோம். ஆனால் அவர்களிடம் ஒரு திறமை மிகுந்திருக்கும். வாதாடக்கூடிய திறமை, வழக்காடக்கூடிய திறமை மிகுந்திருக்கும். அப்போது இது போன்ற ஒரு முரணான ஜாதகங்கள்லாம் இருந்தால் அதற்கு தீர்வுத்தான் என்ன அப்படின்னா வழிபாடு தான். நம்ம என்னத்தைத்தான் முயற்சி செய்தாலும் நாகுரோர் அதிகம் நாகுரோர் அதிகம் சிவ சாசனத்தேன்னு சொல்லியிருக்கார். அப்போது சிவபெருமானே சொன்னது குருவை காட்டிலும் உயர்ந்ததொரு பொருள் இல்லைன்னு. நம்மால் முடிந்ததெல்லாம் பிரார்த்தனை தான். அவ்வப்போது ஸ்ரீ குருதத்தா ஜெய குருதத்தா, ஸ்ரீ குருதத்தா ஜெய குருதத்தா பிரார்த்தனை செய்து கொண்டே வாருங்கள், துன்பங்கள் விலகும்.